விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி மற்றும் மாலை 4 மணிக்குள் மலையிலிருந்து பக்தர்கள் இறங்க வேண்டும் என்று வனத்துறை நிபந்தனை விதித்துள்ளது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது. இதில் திரளான மாணாக்கர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடிய நிலையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் அச்சகங்கள், திருமண மண்டபங்கள் மற்றும் வங்கி உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விதிமீறல்கள் இன்றி செயல்படவும், சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த வெளி மாநில லாரி விவசாய நிலத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் விளைநில பயிர்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் எல்லை பிரச்சினையை காரணம் காட்டி கருப்பூர் போலீசார் லாரியை அப்புறப்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்க தாமதிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்திய நிலையில் தொடர்ந்து மிரட்டல் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ராட்சத பலூனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மிருணாளினி பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்வில் தனியார் பல்பொருள் அங்காடி ரசீதுகளில் தேர்தல் தேதியை அச்சிட்டு வாடிக்கையாளர்களிடம் விநியோகிக்கும் புதிய முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் புரொஃபசர் காலனி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி எல்லை சோதனையில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தேர்தல் புகார்களுக்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை மற்றும் சமூக வலைதள கண்காணிப்பு மையம் திறக்கப்பட்டது. பொதுமக்கள் தேர்தல் குற்றங்கள் குறித்து தனித்தனி எண்களில் புகார் அளிக்கலாம் எனவும், புகார் அளிப்பவர்களின் அடையாளம் முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. அந்த ஒருங்கிணைந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில பாத்தீங்கன்னா 3 விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்னு கம்ப்ளைண்ட் சைட் தேர்தல் சம்பந்தமான புகார்கள் கொடுப்பதற்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்தந்த தொகுதியில் உள்ள மக்கள் ஏதாச்சும் தேர்தல் சம்பந்தமான பணப்பட்டுவாடு புகாரோ இல்லை அதர் புகார்கள் இருப்பின் உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம உடனடி நடவடிக்கை எடுப்போம். அவங்க யார் கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அவங்களோட ரகசியம் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஸோ அதனால பொதுமக்கள் தைரியமா அவங்களோட புகார்களை தெரிவிக்கலாம். திரைப்பட நடிகை அதுல்யா ரவி நாகர்கோவில் நாகராஜா கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து நாகர் சிலைகளுக்கு பால் மற்றும் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குமரி மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக நிகழ்ச்சி தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நாகர்கோவில்ல இருக்கேன். அருணாச்சல காலேஜுக்காக சீஃப் கெஸ்டா வந்தேன். ஸோ காலேஜ் இப்போ முடிச்சிட்டு நம்ம நாகராஜரை பார்க்கறதுக்காக வந்தேன். இதான் முதல் தடவை இந்த கோயில் வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளோ பெரிய வைப் இருக்கு. ஸ்வயம்புன்னு சொன்னாங்க, அந்த வைப் அப்படியே ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொரு கோயிலும் போக போறோம். ஸோ இங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு வைப். நான் கன்னியாகுமரி மேபி சின்ன வயசுல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரீசெண்டா எனக்கு ஞாபகம் இருக்கிறப்போ இப்பதான் வந்திருக்கேன். ஸோ நீலகிரி மாவட்டம் காட்டேரி பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு 30 வகை மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது.
இந்த மலர்கள் ஏப்ரல் 3வது வாரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூத்து குலுங்கும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலை ரயில் பாதையில் அசுர வேகத்தில் வந்த ஒற்றை யானை அங்கு பணியிலிருந்த ரயில்வே ஊழியர்களை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானையை கண்ட ஊழியர்கள் அலறி அடித்து ஓடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் கார் சர்வீஸ் சென்டரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கார்கள் எரிந்து சாம்பலாகின. தீ விபத்தின் போது பெரும் சத்தம் மற்றும் அருகே இருந்த வீடுகள் சேதமடைந்ததால் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இத்தகைய மையங்கள் செயல்படக்கூடாது என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் திமுக மற்றும் தவிகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மைத்துனர் வெங்கடாச்சலம் முன்னிலையில் இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பழுதடைந்த மின்மாற்றியை சரி செய்ய முயன்ற விவசாயி சிவசங்கர் மின்சாரம் தாக்கி கம்பத்திலேயே தலைகீழாக தொங்கியபடி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு மின்வாரிய ஊழியர்கள் வராததால் தானே சரி செய்ய முயன்றபோது மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்ததாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த தினகரன் நாளிதழ் நிருபர் அன்பரசன் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடல் கொண்டுவரப்பட்டது. அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் வந்து அரசு மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சட்டமன்ற தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கீரபாளையத்தில் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாண்டிச்சேரி பதிவெண் கொண்ட ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1,64,500 பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் புவனகிரி வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநில எல்லைகள் சந்திக்கும் நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் தலைக்குந்தா, கக்கநல்லா உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் 12 நபர்களிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாத ரூபாய் 17,72,450 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை பாதுகாப்புடன் நடைபெறும் இந்த சோதனையில் சிக்கிய பணம் மாவட்ட கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் மாசி பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நகர் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் மாலை கரகம் மற்றும் முளைப்பாறை கரைக்கும் நிகழ்வு வான வேடிக்கையுடன் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அருங்குளம் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த காரில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 4 லட்சத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர் தான் வீடியோ கேமரா வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்ததாக கூறிய நிலையில் இதுகுறித்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஈரோடு மாநகரில் 3 வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மொத்தம் 5,20,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் முட்டை வியாபாரி ஒருவரிடம் 3,84,000 மாட்டு வியாபாரி ஒருவரிடம் ரூபாய் 80,000 மற்றொரு நபரிடம் ரூபாய் 60,000 ஆவணங்களின்றி இருந்ததால் அவை தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. தொழில் நிமித்தமாக பணம் கொண்டு சென்றாலும் தேர்தல் விதிமுறைகளால் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையோரம் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு
கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் இன்னும் நிலமாக அளந்து கொடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது அடையாள அட்டைகளை திரும்ப கொடுக்க வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அங்கிருந்த அதிகாரிகள் தேர்தல் பணி முடிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் ரூபாய் 13 லட்சம் ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட பொது சுகாதார கழிப்பிடம் மிகவும் தரம் குறைந்த பொருட்களால் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நேரில் ஆய்வு செய்த வார்டு உறுப்பினர் கார்த்திகேயன் கட்டுமான சுவர்கள் எளிதில் உடையும் நிலையில் இருப்பதாக தெரிவித்ததோடு இதில் மிகப்பெரிய நிதி முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த முத்துக்கவுண்டன் வலசில் உள்ள பொது கழிப்பிடத்தை ஏன் 6 மாத காலமாக பணி முழுமையாக நடைபெறவில்லை, அதேபோல் ஏன் இந்த மாதிரி தரமற்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த கட்டிடத்தை பொது கழிப்பிடத்தை வேலை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதே மாதிரி பொதுமக்கள் இந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் உயிருக்கு எந்த அச்சமும் ஏற்படக்கூடாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் அந்த கட்டிடத்துக்கு உண்டான கழிவுநீர் தொட்டி பாத்தீங்கன்னா முழுமையா பூச்செல்லாம் எதுவுமே நடைபெறாம மண்ணை போட்டு பூசாமையே மூடிடுறாங்க. அதே மாதிரி அந்த கட்டிடத்தோட ஸ்லாப் மேல 3 இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, ஓப்பனா அப்படியே இருக்குது. இதுல இந்த மாதிரி ஒரு 300 பேர் வசிக்கிற இடத்துல குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு. அந்த தொட்டிக்குள்ள இப்ப தண்ணி நின்றுகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த சைடெல்லாம் பூசாம மண்ணை போட்டு மூடுறதுனால இந்த மாதிரியான முறைகேடான செயல்பட்ட டிஎம்எஸ் அசோசியேட்ஸினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்த தரமான முறையில் மேலும் இந்த கழிப்பிடத்தை உடனடியாக பொதுமக்கள் மிகவும் காலை உபாதிகளை எல்லாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட காரில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருந்த 2 வடமாநில வாலிபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சூட்கேஸ்களை உடைத்து பார்த்தபோது கஞ்சா இருப்பது உறுதியானது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பிடிபட்ட இருவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தலிங்கமடம் கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்கள் மயானத்திற்கு செல்லும் பாலம் சேதமடைந்துள்ளதால் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மழைக்காலங்களில் சேதமடைந்த பாலத்தில் நீர் தேங்கி நிற்பதால் இறந்தவர்களின் உடல்களை தண்ணீரில் நனைந்தபடி தூக்கிச் செல்லும் நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதியினர் தங்களது நீண்ட கால கோரிக்கையான சேதமடைந்த பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் சோழிங்கநல்லூர் அருகே சித்தலப்பாக்கம் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட இப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தமிழக மற்றும் மத்திய படையினர் இதில் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே முந்தல் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 1,08,000 பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளாவிலிருந்து காய்கறி வாங்க வந்த நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த தொகை உரிய விதிமுறைகளின்படி போடிநாயக்கனூர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.